ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சூப்பரான சுவையில் ஒரு வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வலுவலுப்பாக இருக்கிறனால எல்லா குழந்தைகளும் வேண்டான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் பொரியல் இது போல் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து வலுவலுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு முழங்கால் ஜவ்வு தேய்மானம் இருக்கிறவங்களாம் வெண்டைக்காய் வந்து நிறைய எடுத்துக்கிடுங்க. மூளை வளர்ச்சிக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப உதவுங்க. குளிர்ச்சிங்க உடம்புக்கு. அதனால் இந்த வெண்டைக்காயை வச்சு நம்ம இப்போ ஒரு பொரியல் வந்து சூப்பராக செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. நம்ம இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு டவலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வளவளப்பு இல்லாமல் வருங்க. இல்லைன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா குளகுலன்னு ஆயிருங்க நம்மளுக்கு. இது போல் நல்லா உணர வச்சு நம்ம வந்து நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணுங்க ஒரு காட்டன் துணியில். இதை நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணப்பவே பாருங்க, நம்ம ஈரம் இல்லாமல் இருக்கிறனால நல்லா உதிரியாக நம்மளுக்கு இது போல் எந்த நூலாக இல்லாமல் இது போல் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இப்போது நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வந்து இது போல் பொடிசாக வெண்டைக்காய் எப்படி வெட்டினமோ அதே போலயே வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பச்சை மிளகாயும் அது போலயே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா காரசாரமாக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து தான் நல்லா சுருக்குன்னு இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேங்க. சூப்பராக இருக்குங்க இது. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க. வானொலி காய்ஞ்சது நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. 2 பொரியிட்டுங்க. இதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் இந்த வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் வெட்டி வச்சுக்கிறேங்க. பெரிய சைஸ் பச்சை மிளகாய். இப்போது இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டியது இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மிதமான தீயிலே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கரண்டி வந்து அதுக்குள்ளே போடக்கூடாதுங்க. கரண்டி நீங்கள் அதுக்குள்ளே இது போல் இப்படி போட்டு வச்சுட்டாலும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகுதியில் வந்து ஆவி பிடிச்சி நூல் நூலாக வந்துடுங்க. கரண்டி வந்து எடுத்துடணுங்க கலந்து விடாதப்ப. ஒரு அரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கலந்து விட்டுக்கணுங்க. மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சாலும் உங்களுக்கு வந்து வலுவலுப்பு வந்து வந்துடுங்க. இது போல் மிதமான தீயிலே வெந்து வரட்டுங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது போல் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போவும் நம்ம கடைசி வரைக்கும் மிதமான தீயில தாங்க இது வறுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து வறுபடாமல் நல்லா வெந்து வராமல் கருகி போயிருங்க. இது போல் ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்திங்கன்னா தான் இது போல் உதிரியாக இருக்குங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா அந்த உப்பு சேர்த்தோம்னா தண்ணி விடுங்க அந்த ஈரப்பதத்தில். அப்போ வந்து நூல் நூலாக வந்துடுங்க வலுவலுப்பு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக வந்து செய்யலாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸுகளை தவிர்க்கிறதுனால அது வந்து கரெக்டாக வராமல் போயிருங்க. பாருங்கள், இது போல் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அதை நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கி விட்றப்ப இது போல் அந்த வெங்காயமெல்லாம் நம்மளுக்கு வதங்கி ப்ரௌனிஸாக வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
துரி வச்சுக்கிற தேங்காய் வந்து மேலாப்ப தூவி விட்டு கலந்து விட வேண்டாங்க. இது போல் நம்ம மேலே போட்டுட்டு இப்போது தட்டு வச்சு ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி மிதமான தீலியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்க. மூடி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மூடி வச்சோம்னா நூல் நூலாக வராதுங்க, நம்மளுக்கு ஈரப்பதமெல்லாம் வற்றதுனால. ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு உதிரியாக அப்படியே தான் இருக்குங்க. சூப்பராக நம்மளுக்கு வலுவலுப்பு இல்லாமல் வெண்டங்காய் பொரியல் வந்து நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வச்சு தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பச்சை மிளகா போட்டு சுருக்குன்னு அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோட அந்த வெண்டங்காயோட அந்த பச்சை மிளகா கடிபடுறப்ப நம்மளுக்கு விதைகள்லாம் எடுத்துட்டதுனால எந்த காரமும் தெரியாதுங்க. கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு இருக்குங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கியாச்சுங்க. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு வெண்டங்காய் பொரியல் வந்து நல்லா பாருங்கள் உதிரியாக கொஞ்சம் கூட நம்மளுக்கு நூல் நூலாக வலுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் கூட அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு தெரியாமல் சூப்பராக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தா கூட கொண்டு போயிடுவாங்க தொட்டுக்கறக்கு. இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க.